ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 13வது அத்தியாயம். அத்தியாயத்தின் தலைப்பு இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும். 16வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. பஹிரந்தஸ்ய பூதானாம் அச்சரம் சரமேவ ச சூக்ஷ்மத்வா தத் விஜ்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே சதத். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. பரம உண்மை எல்லா உயிர்வாளிகளின் உள்ளும் புறமும் உள்ளார். அசைவன மற்றும் அசையாதவற்றிலும் உள்ளார். அவர் சூட்சமானவர் என்பதால் ஜடப்புலன்களின் வலிமையால் காண்பதற்கோ அறிவதற்கோ அப்பாற்பட்டவர். மிக மிக தொலைவில் இருப்பினும் அவர் அனைவரின் அருகிலும் உள்ளார். பொருளுரை. ஒவ்வொரு உயிர்வாளியின் உள்ளும் புறமும் பரமபுருஷரான நாராயணர் வசிப்பதாக வேத இலக்கியத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். ஆன்மீக உலகங்கள் ஜட உலகங்கள் என இரண்டிலும் அவர் உள்ளார். அவர் வெகு தொலைவில் இருந்தாலும் நமக்கு அருகிலும் இருக்கின்றார். இவை வேத இலக்கியத்தின் கூற்றுகள். ஆசீனோ தூரம் பிரஜதி சயனோ யாதி சர்வதா. மேலும் அவர் எப்போதும் தெய்வீக ஆனந்தத்தில் ஆழ்ந்திருப்பதால் எவ்வாறு அவர் தமது முழு வைபவங்களை அனுபவிக்கின்றார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள இயலாது. இந்த ஜடப்புலன்களை கொண்டு அவரை காணவோ புரிந்து கொள்ளவோ நம்மால் முடியாது. எனவே நமது பௌதிக மனமோ புலன்களோ அவரை புரிந்து கொள்வதில் உதவாது என்று வேதமொழியில் கூறப்பட்டுள்ளது. பக்தி தொண்டின் மூலம் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து தூய்மைப்படுத்திவிட்டாலோ அவனால் அவரை இடைவிடாமல் காண முடியும். இறைவனிடம் பிரேமையை விருத்தி செய்து கொண்ட பக்தன் அவரை இடையறாது காண இயலும் என்பது பிரம்ம சம்ஹிதையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பக்தி தொண்டினால் மட்டுமே அவரை காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பக்தியா த்வனன்யா சக்யா. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமனே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமனே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी प्रसाद देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இந்த 13வது அத்தியாயம் பகவத்கீதை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். இந்த 13வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகம் தொடங்கி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஞேயம் என்றால் என்ன என்பதை விவரித்துக் கொண்டிருக்கிறார். ஞேயம் என்பது என்ன? அறியப்படும் பொருள். ஞானத்தை விளக்கினார். எது அறிவுன்றதை விளக்கினார். அந்த அறிவால் அறியப்படும் பொருள் என்ன அப்படின்றத 13வது ஸ்லோகம் தொடங்கி இப்போ விளக்கி கொண்டிருக்கிறார். முதல்ல ஜீவாத்மாவை பற்றி விளக்கினார். அதுக்கப்புறம் பரமாத்மாவை பற்றி இதுக்கு முன்னாடி 2 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இப்போ பரமபுருஷ பகவானை பற்றியும், பகவான் அப்படின்னா பூரண உண்மை அப்படின்னு சாஸ்திரங்களில் வேதங்களில் சொல்லப்படுது. இந்த பூரண உண்மை என்பதை ஸ்ரீமத் பாகவதம் எப்படி விவரிக்கிறதுன்னா, வதந்தி தத்வவிதஸ்தத்வம்
யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்ததே. அதாவது இந்த பூரண உண்மை என்றது 3 நிலைகளில் நம்மால் உணர முடியும். பிரமேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்ததே. பிரம்மன் அருவ பிரம்மனாக முதல்ல இந்த பூரண உண்மையை உணரும் முதல் நிலை. இந்த அருவ பிரம்மனாக யார் உணர்றாங்க? ஞானிகள், வேதாந்தம் படித்து ஞானத்தை வளர்த்து கொண்ட ஞானிகள் பூரண உண்மை அருவமானது, பிரம்மன், பிரம்மஜோதி அப்படின்றத உணர்றாங்க. அடுத்து யோகிகள் பரமாத்மான்ற தன்மையை உணர்றாங்க. தன்னுடைய இதயத்தில் எப்போதும் சதுர்புஜ ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை தியானித்த வண்ணம் அவங்க மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி யம நியம ஆசன பிராணாயாம தாரண தியான இப்படி அந்த வெவ்வேறு நிலைகளை கடைபிடித்து அஷ்டாங்க யோகம் 6வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் விவரிக்கிறார். சமாதின்ற அந்த கடைசி நிலையில் எப்போதும் பகவானுடைய நினைவிலேயே இருந்து அவங்க பரமாத்மா நிலையை உணர்றாங்க. பகவான் ஒரு நபர் என்ற அந்த இறுதி நிலை, உயர்ந்த நிலை பக்தர்களால் மட்டுமே உணரப்படக்கூடியது, பக்தி யோகிகளால். பக்தியாமாம் அபிஜானாதி. கிருஷ்ணர் பகவத்கீதையில் மிக தெளிவாக சொல்றார், பக்தியினால் மட்டுமே என்னை அறிய முடியும். இங்கே பொருளுரையிலையும் பிரபுபாதர் இன்னொரு ஸ்லோகத்தையும் மேற்கோள் காட்டியிருக்கிறார். 11வது அத்தியாயம் 54வது ஸ்லோகத்தில் இருந்து, பக்தியா துவனன்ய சக்யா, அனன்ய பக்தி. 8வது அத்தியாயத்திலையும் கூட இந்த வார்த்தை பக்தி, அனன்ய பக்தி, இந்த வார்த்தை நிறைய இடத்துல பகவத்கீதையில் பயன்படுத்தப்படுது. அனன்ய அப்படின்னா களங்கமில்லாத தூய பக்தி, கலப்படம் இல்லாத, எதிர்பார்ப்புகள் இல்லாத பக்தி. இப்போ பக்தி எல்லா சமயத்திலையும் அப்படி தூய்மையானதாக இருக்கிறது இல்லை. இதே பகவத்கீதையில் 7வது அத்தியாயம் படிக்கும்போது நம்ம பார்த்தோம், கிருஷ்ணர் சொல்றார் 4 விதமான நல்லோர்கள் என்னை அணுகுகிறார்கள் அப்படிங்கிறார். யார் அந்த 4 விதமான? யாருக்காவது தெரியுமா? அர்த்தோ அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானி. 4 பேர். அர்த்தா அப்படின்னா யாரு? அர்த்தம் அப்படின்னா பொருள், பணம் வேணும்னு விருப்பப்படுறவங்க, அது வேணும் இது வேணும் அப்படின்ட்டு பகவான்கிட்ட பொருள் வேண்டி, பௌதிகமான விஷயங்களை வேண்டி வரக்கூடியவர்கள். அர்த்தார்த்தி அப்படின்னா கவலைகளிலிருந்து தன்னை விடுவிச்சு கொள்ளணும், பிரச்சனைகள்லேருந்து நான் விடுபட்டிருக்கணும். எனக்கு இந்த வியாதி இருக்குது, முதுகு வலி இருக்குது, ஒற்றை நோய் வந்துருச்சு, பகவானை என்னை காப்பாற்று. இவங்க அர்த்தார்த்தி. 3வது ஜிக்யாசு. ஜிக்யாசு அப்படின்னா கேள்வி ஞானம் உடையவர்கள், அதாவது விசாரணை குணம் கொண்டவர்கள். அவங்க உண்மையை அறிந்து கொள்ளணுன்ற ஒரு விசாரணையோடு இருக்கக்கூடியவர்கள். 4வது ஞானி. சாஸ்திரம் படித்து, வேதாந்தம் படித்து பூர்ண உண்மையை அறிந்து கொள்ள முயற்சிக்கக்கூடியவர்கள். இந்த 4 வித பேர் சில பிரபுபாதர் விவரிக்கிறார். இந்த முதல் 2 பேர் தான் அதிகமான மக்கள். பெரும்பாலும் அர்த்தார்த்தி, எனக்கு அது வேணும் இது வேணும்னு, பொருள் வேணும்னு வர்றவங்க. பகவான்கிட்ட குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி
8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, பகவானே எனக்கு ஒரு குழந்தை வாக்கியம் கொடு, எனக்கு ஒரு வேலை கொடு, எனக்கு வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கேன், ஒரு வீடு கொடு, பரீட்சையிலே பாஸ் பண்ணணும், ஒரு 10 மார்க் சேர்த்து போடு. இப்படி பகவான்கிட்ட பௌதிக விஷயங்களை கேட்டு வரக்கூடியவர்கள் நிறைய பேர். அதே மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும்னு சொல்லி பகவானை ஒரு டாக்டர் மாதிரி நினச்சிக்கிட்டு பகவான்கிட்ட வந்தால் இந்த வியாதியெல்லாம் குணமாயிடும், அந்த வியாதியெல்லாம் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோயிலுக்கு போங்க, இது சரியாக போயிடும், இந்த கோயிலுக்கு போங்க, வேண்டிக்கிட்டிங்கன்னா அது சரியாக போயிடும் அப்படின்னு நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணுவாங்க. சென்னையில் ஒரு கணபதி கோயில் இருக்குது, விஷா கணேஷ்னு அவருக்கு பேர். அமெரிக்கா போகிறதுக்கு வீசா வேணும்னா அந்த கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணணும்னா வீசா கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்படியே அந்த கோயில் பிரபலமாக இருக்குது. ஒரு ஹயகிரீவர் கோயில் இருக்குது, அதே மாதிரி தான். அங்கே தேர்வு காலங்களில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் எல்லாரும் அங்கே போய் ஒரு காகிதத்தில் எழுதி வச்சுட்டு வருவாங்க அவங்களோட அந்த எக்ஸாம் நம்பர், அந்த இதெல்லாம். இந்த மாதிரி மக்கள் வெவ்வேறு விதமாக நோக்கத்தோடு பகவானை அணுகிறார்கள். இதில் இந்த முதல் 2 பிரிவினர் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நடைமுறையில் பார்த்தோம்னா நம்ம அனுபவத்துலேயும் அதை நம்ம உணரலாம். இப்போ இதில் பூரண உண்மையை உண்மையாக அறிந்து கொள்ளணும்னு விரும்புகிறவங்க ரொம்ப குறைவானவர்கள். கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த 4 விதமான பேர் சொல்லிட்டு இதில் ஞானிகள் சிறந்தவர்கள் அப்படின்னு. ஏன்னா ஞானிகள் ஆல்ரெடி அவங்க இந்த பௌதிக உலகம் தற்காலிகமானது, இது நிலையில்லாதது, இங்கே இன்பம் என்பதே கிடையாது அப்படின்றதெல்லாம் உணர்ந்து தான் அவங்க பூரண உண்மையை உணர்வதற்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. ஆனால் அந்த ஞானிகளும் கூட எல்லாமே கிருஷ்ணர் தான் அனைத்திற்கும் மூலம், வாசுதேவ சர்வமிதி அப்படின்றத உணரணும்னா பல பல ஜென்மங்கள் ஆகிறது. பகுநாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்ததே. பல பல ஜென்மங்களுக்கு, பகுநாம் அப்படின்னா பகு அப்படின்னா நிறைய நிறைய நிறைய, ஜன்மனாம் பல பல ஜென்மங்களுக்கு பிறகு வாசுதேவ சர்வமிதி எல்லாமே வாசுதேவர் தான் அப்படின்னு உணரக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படி உணர்ந்தவர்கள் ச மகாத்மா, அப்படிப்பட்டவர்கள் மகாத்மாக்கள், சுதுர்லப அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் ரொம்ப அரிதானவர்கள் அப்படிங்கிறார். ஸோ இப்போ இந்த பூரண உண்மையை இப்படி 3 நிலைகளில் உணர வேண்டிய கட்டாயம் பக்தி யோகத்தில் ஈடுபடுறவங்களுக்கு இல்லை. இப்படி தான் நம்ம படிப்படியாக தான் உணரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. பக்தி யோகத்தில் ஈடுபடுறவங்க நேரடியாகவே பகவானுடைய தொண்டில் ஈடுபட்டு தன்னுடைய புலன்களை தூய்மைப்படுத்தி கொண்டு அவங்க பூரண உண்மையை உணர்ந்திட முடியும். இதுதான் பக்தி யோகத்தினுடைய சிறப்பம்சம். அதனால தான் கிருஷ்ணர் சொல்றார், இருக்கிறதுலே மிகச்சிறந்த பக்தர் யோகினாம் அப்பி சர்வேஷாம் மக்கத்தே அந்தராத்மனா. இருக்கிறதுலே மிகச்சிறந்த யோகி யாரு அப்படின்னு கேட்டா மக்கத்தே அந்தராத்மனா, எப்போதும் என்னோட நினைவிலேயே யார் இருக்கானோ அவன்தான் என்னுடைய மிகச்சிறந்த பக்தன், சிறந்த யோகி அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம்ங்கிறார். அதனால தான் கிருஷ்ணர் திரும்ப திரும்ப அவரோட நினைவில் இருக்க வேண்டியதின் முக்கியத்துவத்தை பகவத்கீதையிலே வலியுறுத்திட்டு வரார்.
8வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலேச்ச மாமேவா ஸ்மரன் முக்தா கலேவரன், குறிப்பாக மரண தருவாய் இந்த உடலை விட்டு பிரியும் சமயத்தில் என்னோட நினைவில் இருந்தேன்னா நீ என்னுடைய லோகத்தை, என்னுடைய திருவடியை வந்து சேருகிறாய் அப்படிங்கிறார். அப்போ புனர்ஜன்ம ந வித்தியத்தை, மறுபடி பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ முற்றிலுமாக எல்லா துன்பத்திலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் பூர்ண விடுதலை பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, எப்போதும் நம்ம கிருஷ்ண உணர்வுலேயே இருந்து கிருஷ்ணரை நினைத்து இந்த உடலை உயிர விடணும். கிருஷ்ண உணர்வில் வாழ்க்கை முழுக்க நம்ம பயிற்சி செய்யாமல் கிருஷ்ண உணர்வில் இல்லாமல் கடைசியில் கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லிடலாம் அப்படின்னா அது முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா மரணம்ன்றது பெரிய வலியை கொடுக்கக்கூடியது. சாஸ்திரம் சொல்றது ஒரே சமயத்தில் ஒரு 60,000 தேள் கொட்டினா எப்படி இருக்கும்? யாருக்காவது தேள் கொட்டியிருக்கா? பெரிய பாக்கியசாலிங்களா இருக்கு, 2 பேர் தான் இருக்கீங்க. தேள் கொட்டினா ரொம்ப சுகமா இருக்கா? குறிப்பா ரொம்ப சின்னதாக இந்த செந்தேல்னு ஒன்று இருக்கும், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அது கொட்டிடுச்சு அப்படின்னா அந்த வலி தாங்கிக்கிறதுக்கு பதில் செத்தே போயிடலாம் அப்படின்னு நினைக்கும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த ஒரு தேள் கொட்டினாலே அதுக்காக உயிரை விடுறதுக்கு கூட பெருசாக நினைக்கிறவங்க, அப்போது மரணம் அது மாதிரி 60,000 தேள் கொட்டினா என்ன வலி கொடுக்குமோ அந்த மாதிரி வலி கொடுக்குமா. இப்போ அந்த மாதிரி கஷ்டமான நேரம் வரும்போது என்ன பண்ணுறோம்? கஷ்டம் வரும்போது திடீர்னு ஒரு ஆபத்தான ஒரு சூழல் வருது. நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க, எடுத்து அப்படி வேகமாக ஒரு லாரி வருது, கண்டிப்பாக உங்களை இடிக்க உங்களை நசுக்க போகுதுன்னு தெரியுது. என்ன பண்ணுவீங்க? ஐயோ அம்மா. மக்கள் என்ன பண்ணாங்க? மக்கள் பக்தி பயிற்சி பண்ணலைன்னா யார் மேலே ரொம்ப பற்றோடு இருக்காங்களோ அல்லது எது மேலே ரொம்ப பற்றோடு இருக்காங்களோ அதுதான் அவங்களுடைய மனசுக்கு முதல்ல வரும். சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேலம் கோயிலில் இருந்து ஸ்ரீரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக பக்தர்கள் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த புருஷோத்தமர் கோயில், உத்தமர் கோயில் இருக்குது. அந்த இடத்துல இப்போது பாலம் கட்டிட்டாங்க. அந்த பாலம் கட்டின சமயம் அப்போது அந்த பாலத்து மேலே பக்தர்களோட கார் மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. மேலே ஏறும்போது இவங்க ஒன்றும் பெரிய வேகத்தில் போகல, மெதுவாக தான் போயிட்டுருக்காங்க. பின்னாடி வந்துட்டு இருந்த ஒரு பைக்காரர், ஒரு பைக்கில் வந்த ஒருத்தர் நம்ம காரை ஓவர்டேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடி வேகமாக போகிறார். முன்னாடி போக பார்த்தவர் திடீர்னு அங்கே முன்னாடி வேற ஒரு வண்டி இருந்ததுனால அவரை சடனாக பிரேக் போட்டு நம்ம வண்டியில் மோத வேண்டியது சூழல் வந்துருச்சு. வண்டியில் மோதின உடனே நம்ம வண்டி ரன்னிங்கில் இருக்குது, அவரை சடனாக பிரேக் போட்டு மோதின உடனே அவர் வண்டியிலேருந்து அப்படி தூக்கி போட்டு அப்படி ஒரு 10 அடி உயரத்தில் போய் அப்படி விழறார். ஒரு 25 30 வயசுக்குள்ள மதிக்கத்தக்க ஒரு நபர். விழுந்த உடனே அடிபட்டுச்சு, மயக்கத்தில் இருக்கிறார். உடனே பக்தர்கள் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம வண்டியில் இடிபட்டுச்சு வேறு, ஸோ அதனால் நம்ம விட்டுட்டு போனோன்னா சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் ஆம்புலன்ஸில் அந்த அடிபட்டவருக்கு நினைவு வந்துச்சு. அவர் கனவு விழிச்சு பார்க்குறாரு, என்ன ஏதுன்னு அவருக்கு ஞாபகம் இல்லை. கேட்குறாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் பக்தர் கூட ஒருத்தர் போயிட்டுருக்கிறாரு.
அவர்கிட்ட ஆஸ்பத்திரி போய் சேர்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசிக்கிட்டே வர்றார். ஸோ அப்போ அவர்கிட்ட கேட்குறார், இந்த மாதிரி அடிபட்ட உடனே நீங்கள் அப்படி மேலே போனீங்க இல்லையா, போயிட்டு அப்படி கீழே வந்து விழுறதுக்கு முன்னாடி உங்கள் உணர்வு இருக்கும்போது கடைசியாக நீங்கள் என்ன நினச்சிங்க, உங்களுக்கு என்ன உணர்வு வந்தது, என்ன சிந்தனை வந்தது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பக்தர் கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ தான் முதல் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்து இப்போ தான் ஒரு 3 மாதமோ என்னமோ சொன்னார். 3 மாத குழந்தை இருக்குது, கை குழந்தை இருக்குது. அந்த குழந்தை தான் எனக்கு ஞாபகம் வந்தது, அந்த குழந்தை தான் நினச்சேன் அப்படின்றார். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம மரண தருவாயில் என்ன நினைக்கிறது, பகவானை நினைக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில் என்ன வேணால் செஞ்சுட்டு எப்படி வேணால் வாழ்ந்துட்டு கடைசியில் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட முடியுமா, கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லிட முடியுமா அப்படின்னா இல்லை. எது நம்ம எதன் மீது ரொம்ப பற்றோடு இருந்தோமோ, யார் மீது நம்ம பற்றோடு இருந்தோமோ, எதன் மீது நமக்கு பற்று அதிகமாக இருந்ததோ அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ இப்போ நம்ம வாழ்க்கை முழுக்க இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முக்கிய காரணம் அதுதான். கடைசியில் நம்ம கிருஷ்ணரை நினைக்கணும். ஏன்னா இப்போ இருந்து அதை பயிற்சி செஞ்சு கிருஷ்ணர் மேலே பற்ற வளர்த்து கொண்டாதான் அப்போ அது எளிதாக இருக்கும், இல்லைன்னா கஷ்டம். அப்போ ஒருத்தர் கேட்கலாம், சப்போஸ் இப்போ பயிற்சி செஞ்சு ஞாபகம் வராமல் போயிடுச்சுன்னா நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ வருஷம் சரின்னு கஷ்டப்பட்டு நம்ம பயிற்சி பண்ணுறோம், கடைசி நேரத்தில் அப்படி ஞாபகம் வராமல் போயிடுச்சு அப்படின்னா அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கிருஷ்ணர் நமக்கு பயிற்சி செய்யறதுக்கு தான் பரிந்துரைக்கிறார். அந்த மாதிரி சமயத்தில் அப்படி சப்போஸ் நமக்கு ஞாபகம் இல்லைன்னா கிருஷ்ணர் ஞாபகம் வச்சிருப்பார், கிருஷ்ணர் மறக்க மாட்டார். கிருஷ்ணர் பகவான், அவரால் சாத்தியம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அவர் எல்லா உயிர்வாளிகளையும் எப்போதும் நினச்சிட்டே இருக்கக்கூடியவர். அவர் எப்பவும் மறக்கிறது கிடையாது. அந்த சமயத்தில் மட்டும் இல்லை, எப்போவுமே நினச்சிட்ருக்காரு. கண்டிப்பாக நம்ம மறந்தால் கூட அவங்க ஞாபகப்படுத்துவாங்க. குறிப்பாக நம்ம ஒரு அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சீட பரம்பரையில் வரக்கூடிய ஒரு குருவோட வழிகாட்டுதலின்படி இந்த பயிற்சியில் ஈடுபடுறோம் அப்படின்னா அந்த குருவும் நமக்கு ஞாபகப்படுத்துவார், கிருஷ்ணரை ஞாபகப்படுத்துவார், சைத்தன்ய மகாபிரபுவை ஞாபகப்படுத்துவார். ஈவன் நம்ம நம்முடைய குருவை நினைத்து கொண்டா கூட அதுவும் கிருஷ்ணரை நினைச்சதுக்கு சமமாகத்தான் கருதப்படுது. ஏன்னா அந்த குருவா ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர் ஏற்கனவே கிருஷ்ணருக்கு மிக பிரியமானவராக இருக்கிறார். கிருஷ்ணரோ கிருஷ்ணருடைய தூய பக்தரோ இருவருமே நமக்கு இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுதலை கொடுக்க சக்தி உடையவர்கள். ஸோ அதனால் நம்ம பகவானை புரிந்து கொள்ளணும், உணரணும் அப்படின்னா அப்போ இந்த வாழ்க்கை முழுக்க நம்ம பயிற்சி செய்யணும். பூரண உண்மையை நம்ம உணரணும் அப்படின்னா அது இந்த பக்தி பயிற்சியினாலே மட்டும்தான் அது சாத்தியமாகும். இந்த பக்தி பயிற்சி செய்யாமல் நம்ம மன ஊகத்தினாலேயோ அல்லது பௌதிக அறிவை வளர்த்து கொள்வதனாலேயோ ஒரு பெரிய விஞ்ஞானியாக, பெரிய ஒரு கல்வியாளனாக, பெரிய ஒரு பண்டிதனாக, பெரிய அறிஞனாக, நீங்கள் என்ன வேணால் இருக்கலாம், பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம், பெரிய புகழ்பெற்ற ஒரு சினிமா நடிகனாக இருக்கலாம், விளையாட்டு வீரனாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம் நீங்கள். ஆனால் இது எதுவுமே பகவானை உணர்றதுக்கு உதவி பண்ணாது. பகவானை உணரணும் அப்படின்னா நம்ம அவருடைய சேவையில் ஈடுபட்டு நம்ம புலன்களை தூய்மைப்படுத்தி கொண்டால் மட்டுமே சாத்தியமாகும். இந்த பௌதிக புலன்களை கொண்டு, ஏன்னா பகவான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, ரொம்ப சூக்ஷமாக இருக்கிறார்.
அவரை நம்ம சூட்சமான நம்முடைய மனசு அதையே நம்மளால பார்க்க முடியல இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் மனசு இருக்குல்ல, யாராவது பார்க்க முடியுதா? இது பௌத்திகமான ஒரு விஷயம்தான். மனசு ஆன்மீகமானது கிடையாது. ஆனால் அதை விட நுண்ணியமானது, சூட்சமானது ஆத்மா. இந்த இந்திரியங்கள், இந்த ஜட வஸ்துக்களை விட இந்த இந்திரியங்கள் உயர்வானது. இந்திரியப்பிய பரம் மனஹா, இந்த இந்திரியங்களை விட உயர்வானது மனசு. மனசஸ்து பர புத்தி, இந்த மனசை விட உயர்ந்தது புத்தி. புத்தியை விட உயர்ந்தது ஆத்மா. ஸோ அப்போ அதனால தான் இந்த பௌதிக புலன்களை கொண்டு எல்லாத்தையும் நம்மளால பார்த்திட முடியும்னு கர்வம் கொண்டிருக்கக்கூடிய இந்த பௌதிகவாதிகளால் ஆத்மாவை பார்க்க முடியறதில்லை. அதனால அவங்க என்ன முடிவு பண்றாங்க? ஆத்மாவை நம்ம பார்க்க முடியல, அப்போ ஆத்மா இல்லை. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் சீயிங் இஸ் பிலீவிங், பார்த்தா தான் நம்ப முடியும் அப்படின்றாங்க. பார்க்காத ஒன்று நான் எப்படி நம்புறது? ஆனால் பிரபுபாதர் எப்பவுமே அவங்களுக்கு சவால் விடுறாரு. உன்னால எல்லாத்தையும் பார்த்துட முடியும்னு நீ கர்வம் கொண்டுட்டு இருக்க, அது பெரிய முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம். ஏன்னா உன்னுடைய புலன்கள் எல்லாமே குறைபாடுகள் கொண்டது, பூரணமான புலன்கள் கிடையாது இல்லையா? நம்முடைய புலன்கள் பூரணமானதா? நம்மால எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டடாக தான், ஒரு எல்லைக்கு உட்பட்ட அளவுக்கு தான் எதையும் கிரகித்து கொள்ள முடியும். நம்ம உண்ணக்கூடிய உணவு சுவையாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய சப்தமாக இருக்கட்டும், பார்வையாக இருக்கட்டும், எல்லா புலன்களுமே ஒரு லிமிட்டடாக தான் வேலை செய்கிறது. குறையுள்ள புலன்கள் நம்மகிட்ட இருக்கு. பௌதிகமானது அப்படின்னாலே குறையில்லாம பூரணமான புலன்கள் யார்கிட்டையும் இருக்க முடியாது. அதுதான் பௌதிகமானது. பௌதிகம்னாலே குறை உள்ளது. அப்ப இந்த குறையுள்ள புலன்களை கொண்டு நம்ம பெறக்கூடிய அறிவும் குறையுள்ளதாக தான் இருக்கும். ஏற்கனவே குறையான ஒன்றை அடிப்படையாக கொண்டு நீங்க ஒரு அறிவை விருத்தி பண்றீங்க அப்படின்னா அது எப்படி பூரணமானதா இருக்க முடியும்? அதுவும் குறை உள்ளதா தாங்க இருக்க முடியும். அதனாலதான் விஞ்ஞானத்துல இன்னைக்கு உலகம் எப்படி உருவாச்சு, ஜீவாத்மா எப்படி வந்தாங்க, எப்படி உயிர் வந்தது, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இத்தனை வருஷமா ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. எவ்வளவோ வளர்ச்சி வந்துருச்சு விஞ்ஞானத்துறையில, முடிவுக்கு வந்த பாடில்லை. முந்தானேத்து சொன்ன கோட்பாடு நேத்து மறுக்கப்பட்டது. இல்லை, இப்ப நாங்க அறிவியலில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம், இப்ப புது கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. உலகம் எப்படி உருவாச்சுன்னு கேட்டா, அப்புறம் நேத்து சொன்னது இன்னைக்கு தவறுன்னு சொல்றாங்க, மாத்தி சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு சொல்றத நாளைக்கு மாற்ற மாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? ஏற்கனவே சொன்னதெல்லாம் சரியில்லை, இப்ப நாங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும், அதெல்லாம் முன்னாடி சொன்னதெல்லாம் சரியில்லை அப்படின்னு ஆல்ரெடி நிராகரிச்சிட்டாங்க. அப்ப இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறது நாளைக்கு மாற்ற மாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அப்படின்னா இந்த பௌதிக புலன்களால பெறக்கூடிய எந்த அறிவா இருக்கட்டும் எதுவுமே பூரணமானது கிடையாது. ஆனால் கிருஷ்ணர் பூரணமானவர், பூரணமான புலன்களை கொண்டிருக்கக்கூடிய பூரண புருஷோத்தமர். அதனால கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய ஞானம் பூரணமானது. அதனாலதான் வேதத்தின் அடிப்படையில், பகவத்கீதையின் அடிப்படையில், பாகவதத்தின் அடிப்படையில் நம்ம அறிவை பெறணும் அப்படின்றது.
அறிவுன்றது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கோ இதுதான் உண்மையான அறிவு. பகவத்கீதையில் தேகினோசுமே நேதா தேகே கௌமாரம் விவனம் ஜரான்னு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. இன்னைக்கு பொருந்தாது அது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. கிருஷ்ணர் ஹிந்து கடவுள், அதனால இந்த ஸ்லோகம் இஸ்லாமியர்களுக்கு பொருந்தாது, கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாது, யூத மதத்துக்கு பொருந்தாது, புத்த மதத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்ல முடியுமா? புத்த மதத்தில் இருக்கவங்க எல்லாம் பிறந்த உடனே வயசானவங்களா வந்துடுறாங்களா? கௌமாரம் யௌவனம் எல்லாம் கடந்து போகாம ஜராவா வந்துடுறாங்களா? கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லிட்டார். அதனால நாங்க வேற மதம், எங்களுக்கு அது பொருந்தாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? நஜாயத்தை நாமிரியத்தை வகதாச்சின்னு சொல்றார். ஆத்மாவுக்கு பிறப்போ இறப்போ இல்லை அப்படிங்கிறார். ஆத்மா நிலையானது. இப்ப இது ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா என்ன? கிருஷ்ணர் சொல்லக்கூடிய எந்த உபதேசமாவது வேற யாருக்கும் இது பொருந்தாது, வேற மதம் அல்லது வேற ஜாதி, வேற இனம், அதனால எங்களுக்கு பொருந்தாது. அமெரிக்காக்காரங்களுக்கு கிருஷ்ணரை இந்திய கடவுள் இப்படியெல்லாம் அடையாளப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் பாருங்க, அரசியல்வாதிங்க இன்னும் பைத்தியக்காரத்தனமா தமிழ் கடவுளாம். கடவுள்ல எங்கேயா உனக்கு இது மொழியெல்லாம் வந்தது அப்படின்னா கடவுள்ன்ற வரையறையே அவனுக்கு என்னன்னு தெரியல. கார்த்திகேயனை பத்தி ராமாயணத்துல சொல்லியிருக்கு, மகாபாரதத்துல சொல்லியிருக்கு, நிறைய புராணங்கள்ல சொல்லியிருக்கு. நீ ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன்னா அது எங்கிருந்து அவரை பத்தி நம்ம பேசுறோம். இப்ப சிவபெருமானை பத்தி பேசுறீங்கன்னா சிவபெருமான் வடக்குத்து கடவுள். எங்க சொல்லிருக்கு? எந்த சாஸ்திரத்துல சொல்லிருக்கிறது? இதெல்லாம் அர்த்தமில்லாத விஷயங்கள். சாஸ்திரங்களை படிக்காதவர்கள், சாஸ்திரங்களை முறையான மூலத்திடமிருந்து கேட்காதவர்கள் பேசக்கூடிய அபத்தமான விஷயங்கள். இந்த விதத்துல எல்லாம் நம்ம பகவானை தெரிஞ்சுக்க முயற்சித்தோம்னா அது சாத்தியமே இல்லை. இப்படிதான் அதுதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம பௌத்திக ரீதியா ஒரு விஷயத்த நம்மளா ஊகம் பண்ணி நம்மளா கற்பனை பண்ணி ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முயற்சிக்க போக 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 நம்முடைய முட்டாள்தனம் தான் அதிகமாயிட்டே போகும். அறிவு வராது, அறியாமை தான் வளரும். அதுதான் இன்னைக்கு நடைமுறையில் நடந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஒருத்தன் அதிகம் படிக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் மைண்ட் ரொம்ப கரப்டா ஆகுது. எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ அந்த இருக்கிற அந்த புத்தியை எப்படி துஷ்பிரயோகம் பண்ணி சுயநலத்துக்காக பயன்படுத்தலான்றது தான் இன்னைக்கு இந்த சமூகம் சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா இந்த சமூகத்துல ஆத்மா இல்லைன்னு நம்ப வைக்குது, கர்மான்னு ஒன்று இல்லைன்னு நம்ப வைக்குது, கடவுள்னு ஒருத்தர் இல்லை, இயற்கையின் சட்டம்னு ஒன்று இல்லை, இதெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னா அப்போ இந்த சமூகம் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது? வாழ்க்கைன்றது இந்த உடல் இருக்கிற வரைக்கும், மரணத்துக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப இருக்கிற வரைக்கும் அனுபவி. இதுதான் பாவ புண்ணியம் எல்லாம் ஒண்ணுமே இல்லையா? அப்ப என்ன பண்ணனா என்ன? திருடினா என்ன, கொள்ளையடிச்சா என்ன, கொலை பண்ணா என்ன, கற்பழிச்சா என்ன? பாவம் புண்ணியம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த உடல் முடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போயிட போகுது. ஸோ எப்ப சாக போறோம்னு யாருக்கும் தெரிய போறது இல்லை. இருக்கிற வரைக்கும் அனுபவி. இதுதானே கன்க்ளூஷன், இதுதானே ஒரு முடிவுக்கு வருது. இந்த முடிவோட தானே இன்னைக்கு மக்கள் செயல்படுறாங்க. அப்ப நீங்க அவங்க கிட்ட என்ன தர்மத்தை எதிர்பார்க்க முடியும்? என்ன ஒழுக்கத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும்? நிறைய பெற்றோர்கள் நம்ம கிட்ட புலம்புற விஷயம், சாமி சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க,
கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கள். பையன் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, நம்ம முன்னாடி வந்து நிறுத்திட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி, கோயிலுக்கு வாங்கன்னா வரமாட்டேங்கிறாங்க. பள்ளிக்கூடம் போகிற வரைக்கும் ஒழுங்காக இருந்தாங்க, காலேஜ் போனதுலேருந்து நாசமாக போயிட்டாங்க, சொந்த பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு பேர், எவ்வளவு முறை. ஏன்னா யாரும் ஆத்மாவை பற்றி சொல்லிக் கொடுக்கல, பகவானை பற்றி சொல்லிக் கொடுக்கல, கர்மான்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கல. பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இல்லை, அவங்களும் வேலை சம்பாதிக்கிறது. அவங்களுக்கும் நேரம் இல்லை. வயசில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து டிவி தான் பார்க்குறாங்க. முன்னாடி எல்லாம் ராமாயணம், மகாபாரதம் இப்படி சாஸ்திரங்கள்லேருந்து புராணங்கள்லேருந்து கதை சொல்லி கொடுப்பாங்க. அந்த கதை மூலமாக ராவணை கெட்டவன், ராமன் நல்லவன், மற்றவங்களோட மனைவியை அபகரிச்சுட்டு போனேன்னா அது கெட்டது, அதனால உனக்கு நல்ல விளைவு கிடைக்காது, நீ நாசமாக போயிடுவ, அழிக்கப்படுவாய், அதனால அது துர்குணம், அது கெட்ட குணம், அதை செய்யக்கூடாது அப்படின்ற பாடம் அந்த கதை மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அது கிடையவே கிடையாது. எல்லாம் உட்காந்து சீரியல் பார்க்குறாங்க, சினிமா பார்க்குறாங்க, இல்லைன்னா கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. எப்படி அவங்களுக்கு இந்த அறிவு வரும்? அப்போ இந்த சமூகத்தில் வளரக்கூடிய இந்த மக்கள் எங்கே அறிவை வளர்த்துக்கிறாங்க சொல்லுங்கள்? எவ்வளவு பெரிய பட்டம் படித்தவங்களா இருந்தாலும் இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை பயன்படுத்தி, அந்த அறிவை பயன்படுத்தி அவனுக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம். இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி முதல் முறையாக நான் வந்து ஒரு இமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். எனக்கு அப்போது இமெயில் யூஸ் பண்ணுற விஷயமே தெரியாது, கம்ப்யூட்டர் நான் தொட்டதே கிடையாது. அப்போது முதல் முறையாக இமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இமெயில் பாஸ்வேர்டு வந்து ஒரு 3 டிஜிட் இருந்தால் போதும், அது என்ன எழுத்து வேணால் இருக்கலாம், அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. குறைஞ்சபட்சம் 8 கேரக்டர் இருக்கணும், அதில் வந்து நம்பரும் இருக்கணும், அதில் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இதெல்லாம் இருக்கணும். அது இல்லாமல் ஸ்பெஷல் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோ அல்லது ஒரு ஹேஷ்டாக்கோ அல்லது ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மார்க்கும் இருக்கும். இதெல்லாம் கலந்து இருந்தால் தான் உங்களோட பாஸ்வேர்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இருக்கா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் இவ்வளோ தேவைப்படுது? ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு பாஸ்வேர்டு தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப சிம்பிளான பாஸ்வேர்டு வச்சிங்கன்னா ஹேக் பண்ணிடுவாங்க. அப்போ ஹேக் பண்ணுறவன் யார்? காட்டில் உட்காந்து விவசாயம் பார்க்குறவனா? படிப்பறிவு இல்லாதவனா செய்கிறான்? கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை வந்து உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து கொள்ளையடிக்கிறான் உங்களுக்கே தெரியாமல். நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்பர் 0 வந்துக்கிட்டே இருக்கு, அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது பணம். எப்படின்னே தெரியல. இப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? இதெல்லாம் யார் செய்கிறாங்க? இல்லை, படித்தவங்க தான் பண்ணுறாங்க, அறிவுள்ளவங்க தான் பண்ணுறாங்க. அப்போ இது அறிவுன்னு நம்ம சொல்ல முடியுமா? இது எப்படி அறிவாகும்? அதனால தான் கிருஷ்ணர் எது அறிவுன்றத முன்னாடி நமக்கு 8வது ஸ்லோகத்திலேருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு பட்டியலை கொடுத்துருக்குறேன். அந்த பட்டியலில் இருக்கிற ஏதாவது இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுதா? அமானித்துவம், அடக்கம், ஒழுக்கம், தூய்மை, இந்த மாதிரி நல்ல குணங்கள் ஏதாவது சொல்லிக் கொடுக்கப்படுதா பள்ளிக்கூடத்தில்? ஹூ கேர்ஸ்?
யாரும் அதை பற்றி கவலைப்படுகிறது இல்லை, யாரும் அதை பற்றி அக்கறை கொள்வது கிடையாது. ஆசிரியர்களை பொறுத்தவரை மாசானா எனக்கு சம்பளம் வருது, என் சம்பளத்துக்கு நான் பாடம் சொல்லி கொடுப்பேன், அவ்வளோதான். அதையும் மீறி சொல்லி கொடுத்தா ஆசிரியரையே போட்டு அடிக்கிறான், ஆசிரியரையே மிரட்டுறான். ஆசிரியர் ஸ்கூலை விட்டு வெளில வர்றதுக்கு பயப்படுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறது? அப்போ இப்படிப்பட்ட ஒரு சமூகம் இன்னைக்கு வளர்றதுக்கு காரணம் என்ன? ஆனால் நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம், படிப்புனால தான் இன்னைக்கு இந்த சமூகம் வளர்ந்துட்டு இருக்கு. எவ்வளவோ பேர் இன்னைக்கு உயர்ந்துட்டு இருக்காங்க இந்த படிப்புனால. இந்த படிப்பு எவ்வளோ முக்கியம் பாருங்க. படிப்புன்னா என்னென்ன தெரியாத ஒரு சமூகத்தில் இருந்தெல்லாம் இன்னைக்கு படித்து பெரிய உயர்ந்த நிலை உயர்ந்த நிலை அப்படின்றது இன்னைக்கு சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் 10 ரூபாய் கையில் காசு வந்துருச்சுன்னா அது வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு வேலை, கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருந்தால் அவ்வளோதான், அதுதான் செட்டில். இப்போ வீடு உங்ககிட்ட ஒரு டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, அப்போ ட்ரிபிள் பெட்ரூம் வச்சுருக்கிறவன் அதை பார்த்தா ஆசை வருமா வராதா? அப்போ இவன் செட்டில் ஆகிட்டவன்னா அப்போ அவன் அதை விட இன்னும் தனி வீடு வச்சுருக்கானே, பெரிய பங்களாவை வச்சுருக்கானே, அவன் செட்டில் ஆகலையா? அப்போ எங்கே அந்த டெஃபினேஷன், அந்த வரையறை இருக்குது? எது செட்டில் ஆகிடுச்சின்னு சொல்கிறதுக்கு என்ன இங்கே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எனிவே இது எல்லாமே எதுக்காக இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இந்த பௌத்திகமான அறிவை நம்ம அறிவுன்னு நம்புறது பெரிய முட்டாள்தனம். இது அறிவே கிடையாது. இந்த சமூகத்தில் இன்னைக்கு ஒழுக்கமான, உண்மையான, நேர்மையான, உண்மையான நபர்களை இந்த கல்வி உருவாக்க முடியல. அதில் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு படிப்பை படிச்சுட்டு வரவங்க எல்லாரும் முன்ன இருந்த மாதிரி ஒழுக்கமானவங்களா, முன்னாடி படிப்பே இல்லாதவர்கள் கூட ஒழுக்கமாக இருப்பாங்க, தர்மத்தின்படி வாழணும்னு நினைப்பாங்க, நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க, மற்றவங்களை ஏமாற்றணும்னு எண்ணம் இருக்காது, மற்றவங்களுக்கு யாராவது ஆபத்தில் இருக்காங்களா அவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் வரும். ஆனால் இன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆகி நடு ரோட்டில் அவன் ரத்த கலரில் அப்படியே கடந்தா வீடியோ எடுக்கிறான், செல்ஃபி எடுக்கிறான். ஏன்னா சோசியல் மீடியாவில் தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு அந்த சூழ்நிலையை பயன்படுத்துகிறான். நடக்குதா இல்லையா? இன்னைக்கு யாராவது போய் உதவி பண்ணுறான்னா, உதவி பண்ணுறதை விட இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறவன் தான் அதிகமான பேர் இருக்கான். அப்போ இதெல்லாம் எங்கிருந்து வருது? எல்லாம் இந்த பேரளவிலான கல்வி, எல்லாம் இந்த பேரளவிலான நாகரிகம் இந்த சமூகத்தில் இருந்து தான். அப்போ இது எதுவுமே அறிவு கிடையாது. இந்த மாதிரியான ஒரு அறிவை வச்சுக்கிட்டு பரமபுருஷ பகவானை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கே போய் முடியும்? சாஸ்திர அறிவையே முறையாக நீங்கள் கற்கலை, அதிகாரப்பூர்வமான சீட பரம்பரையிலிருந்து நீங்கள் கற்றுக்கல, நீங்களா வேதத்தை படித்து பகவானை தெரிஞ்சுக்கலாமான்னா முடியாதுன்னு சாஸ்திரமே சொல்லுது. சாஸ்திரத்தை பறிச்சே புரிஞ்சுக்க முடியாதுன்னும் போது சாஸ்திரத்துக்கு முற்றிலும் முரணாக இருக்கக்கூடிய இந்த அறியாமையை வளர்த்துக்கிட்டு நம்ம பகவானை தெரிஞ்சுக்கலாம், நம்ம இந்த பௌதிக பிரச்சனைகள்லேருந்து விடுபடலான்னா எப்படி அது முடியும்? சாத்தியமே இல்லை. அதனால தான் இன்றைக்கி சமூகம் எல்லார் கையிலையும் காசு இருக்குது, பணம் இருக்குது, மக்கள் பிரபலம் அடைகிறாங்க. ஆனால் அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, உண்மை இல்லை, யாரையும் நம்ப முடியல. யாரையாவது நம்பி நீங்கள் யாரையாவது கொடுத்துட்டு போக முடியுமா? நாளைக்கு வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போக முடியுமா? முடியாது. யாரையும் நம்பி கொடுக்க முடியாது. இன்றைக்கி எதையுமே விட்டுட்டு போக முடியாது.
பெங்களூரில் ஒரு பெரிய விளம்பர போர்டு பார்க்குறோம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க. அவங்க கட்டிகிட்டு இருக்கிற புது அப்பார்ட்மெண்ட்டை வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க. என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா 3 லாக்கிங் சிஸ்டம் இருக்குது எங்கள் கதவில். ஒன்று வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் டிஜிட்டல் லாக்கிங் சிஸ்டம், ஒன்று வந்து சாவி போடணும், அதுவும் ஸ்பெசிஃபிக்கான டிசைன் பண்ண உங்களுக்கு உங்கள் கதவுக்குன்னே டிசைன் பண்ண ஒரு லாக்கு. வேறு யாருக்கிட்டேயும் அந்த மாதிரி லாக்கு சாவி போட்டால் திறக்க முடியாது. அது இல்லாமல் இன்னொரு லாக்கிங் சிஸ்டம் உங்கள் ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி. இந்த மாதிரி எல்லாம் வந்து லாக்கிங் சிஸ்டம் வச்சுருக்கிறோம். இதுதான் எங்களோட அப்பார்ட்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ சுற்றி இருக்கிறவங்கலாம் என்ன மாதிரி அயோக்கியனுங்களாக இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாம் ஒழுக்கமானவங்களா நல்லவங்களா இருந்தால் இது இவ்வளவு தேவையா? என்னோட அனுபவத்தில்ங்க, சின்ன வயசில் எங்கள் ஊரில் எல்லாம் குழந்தைங்க வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்பா அம்மா அவங்க அப்பா வந்து எங்கேயாவது போய் காட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பார் அல்லது வேறு ஏதாவது வேலைக்கு போயிருப்பார். அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு வேலையா ஏதோ ரேஷன் கடையில் போய் ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரணும், ஏதாவது செய்யணுன்னா என்ன பண்ணுவாங்க? பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு போவாங்க, பையன் விளையாண்டு இருக்காங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டை திறந்து விட்டே தான் போவாங்க. இன்றைக்கி யாராவது அந்த மாதிரி நீங்கள் வீட்டை திறந்து விட்டுட்டு எங்கேயாவது போக முடியுமா? வரும்போது யாராவது திறந்து விட்டு வந்தீங்களா உங்கள் வீட்டை? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் இல்லைங்க நான் என் வீட்டை பூடல, எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப யோக்கியமானவங்க, யாராவது சொல்ல முடியுமா? எங்கள் ஊரில் யாருக்கும் திருட்டுன்னா என்னன்னே தெரியாது. முடியாது. அப்போ இந்த சமுதாயம் தானே இன்னைக்கு நாகரிகம் சமுதாயம், வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கிற சமுதாயம், அறிவை வளர்த்து கொண்டிருக்கிற சமுதாயம். இப்படியெல்லாம் நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். ஸோ எனிவே, பகவான் கிருஷ்ணர் அவரே அனைத்திற்கும் மூல காரணம். அவரே அனைத்தையும் படைக்கிறார், பராமரிக்கிறார் அப்படின்ற இந்த உண்மையை நம்ம உணரணும். அப்படின்னா முதல்ல நம்ம அவருடைய அம்சம் என்பதையும் நம்ம அவருடைய சேவகன், அதுதான் நம்முடைய உண்மையான நிலை என்பதையும் நம்ம உணரணும். அதை உணர்வதற்கு முதல்ல செய்யக்கூடிய பாவ செயல்களை நிறுத்தணும். ஏஷாம் சொந்த கதாம் பாப்பம் ஞானா புண்ணிய கிரமணம். நம்ம பாவம் செய்யறதை நிறுத்திட்டு புண்ணிய செயல்களில் ஈடுபடுவது பட்சத்தில் தன்னை உணர்தல் அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். தன்னை உணராம பகவானை உணருதுன்றது சாத்தியமே இல்லை. ஸோ தன்னை உணரணும் அப்படின்னா முதல்ல பாவம் செய்யறதை நிறுத்தணும். மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது, போதை பழக்கம் கூடாது, தகாத பாலுறவு கூடாது. இப்படிப்பட்ட பாவ செயல்கள் எல்லாத்தையும் முற்றிலுமாக நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு பகவான் நாமத்தை தெளிவாக அபராதங்களின்றி உச்சரித்து அந்த நாமத்தை நம்ம காதால் கேட்டு இந்த பயிற்சியில் ஈடுபடுறோம் அப்படின்னா பகவத்கீதை பாகவதத்தை தொடர்ந்து பக்தர்கள்ட்ட இருந்து கேட்டு பகவத் பிரசாதத்தை மட்டுமே சாப்பிட்டு நம்ம பக்தியை பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம புலன்கள் ரொம்ப வேகமாக தூய்மை அடைகிறத நம்ம உணர முடியும். நமக்கு இந்த பௌதிக உலகத்தின் மீதான பற்று குறைந்து கிருஷ்ணரின் மீதான பற்று வளருவதை நம்மளே உணரலாம். எப்படி நம்ம பசியோடு இருந்து பட்டினியோடு இருந்து சாப்பிட உணவு கிடைச்ச உடனே ஒவ்வொரு வாய் உணவும் வயிற்றுக்கு போக போக அந்த பசியின் வலி முதல்ல போகும். எல்லாரும் நம்ம அதை உணர முடியும். நமக்கு வயிறு நிறைய நிறைய உடலுக்கு சக்தி கிடைக்கும்.
நம்ம பலம் கிடைச்சதா, பலவீனமாக இருந்தது போய் இப்போது பலமானவங்களாக ஆகும், உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இன்னொருத்தர் நமக்கு சொல்லணுமா என்ன? இல்லை, நம்மளாகவே உணர முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பக்தி பயிற்சியை நம்ம சரியாக பண்ணுறோம் அப்படின்னும் பட்சத்தில் நமக்கு பௌதிக விஷயங்கள் மீதான பற்று குறையும், கிருஷ்ணர் மீதான பற்று வளரும். இந்த பக்தி சார்ந்த செயல்களில் இன்னும் அதிகப்படுத்தணுன்ற உற்சாகம், ஊக்கம் கிடைக்கும், உத்வேகம் இருக்கும். அதை இருக்கும் பட்சத்தில் நம்ம பக்தியில் முன்னேறி கொண்டிருக்கோன்றதை நம்மளே உணரலாம். இன்னொருத்தர் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்படி நம்ம பயிற்சியில் நம்ம முன்னேறி கொண்டே போகிறோமா அப்படின்ற பார்க்கணும். அப்பப்போ நம்ம சோதித்து பார்த்துக்கணும் நம்மளை. அப்படி முன்னேற்றம் இல்லைன்னா எங்கே நம்ம தப்பு பண்ணுறோன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஜெபம் பண்ணுறோன்னா கவனம் இல்லாமல் சும்மா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணான்னு வாய் மட்டும் சத்தம் போட்டுகிட்டே இருக்கும், காது வேற எங்கேயோ கேட்டுட்டு இருக்கும். அல்லது மனசு வேற எதையோ நினச்சிட்டு இருக்கோம். நம்ம பண்ணுற பிஸ்னஸை பற்றியோ, குடும்ப பிரச்சனையை பற்றியோ, பணம் என்ன பண்ணுறது, அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு பல விஷயங்களை மனசு நினச்சிட்டே இருக்கும். ஆனால் வாய் மட்டும் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது இந்த முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியாது. கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா நம்ம கிருஷ்ணரை அழைக்கிறோம். ஹரே கிருஷ்ணான்னு சொல்லும்போது ராதா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ராதா கிருஷ்ணரை நம்ம அழைக்கிறோம். என்ன உங்களுடைய சேவையில் ஈடுபடுத்துங்கன்னு அவங்ககிட்ட நம்ம கேட்குறோம். அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது நாம் அவங்கள மேலே கவனம் செலுத்தாமல், சப்போஸ் உங்களுக்கு வேலை இல்லை, ஒரு இடத்துல வேலை கேட்டு போகிறீங்க, முதலாளி முன்னாடி சேரில் உட்காந்துருக்கிறாரு, நீங்கள் முன்னாடி நின்றுட்டு அவர்கிட்ட வேலை கேட்குறேன்ற பேரில் இப்படி உங்கள் முதுகை காட்டி இப்படி திரும்பி நின்றுட்டு எனக்கு வேலை கொடுக்குறீங்களா அப்படின்னா வேலை கொடுப்பாரா என்ன? அவரை பார்க்கவே இல்லை, அவர் என்ன பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்றதை நீங்கள் கவனிக்கவே இல்லை அப்படின்னா அப்படிப்பட்டவர் உங்களுக்கு வேலை கொடுப்பாரா? அப்படிப்பட்டவருக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ கிருஷ்ணர் அது மாதிரி தான். நம்ம சும்மா ஹரே கிருஷ்ணா வாய் மட்டும் சொல்லிட்டு நம்ம மனசு அங்கே இல்லை, நம்முடைய காது பகவான் நாமத்தை கேட்கல அப்படின்னா அது சரியான பயிற்சி இல்லை. இதே மாதிரி தான் மற்ற எல்லா விஷயங்களும். படிக்கிறதும் சரி, சும்மா வெறுமனே வாசிச்சுட்டு போகிறது கிடையாது. படிக்கிறதுனா என்ன படிக்கிறோம், படிக்கிற விஷயம் நமக்கு புரியுதா, புரியலன்னா குறித்து வச்சுக்கிட்டு இந்த பக்கத்தில் இந்த விஷயத்த நம்ம புரியல, அடுத்த முறை நம்ம பக்தர்களை சந்திக்கும் போது அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி முயற்சி பண்ணணும். இதெல்லாம் நம்ம செய்யாமல் பக்தியில் நம்ம வளர முடியாது. பக்தியில் வளராமல் நம்ம பகவானை உணர முடியாது. பிரபுபாதா சொல்கிறார், நம்ம அபராதத்தோடு ஜெபம் பண்ணுறோம் அல்லது முறையில்லாத பக்தி பயிற்சி பண்ணுறோம்னா இது எப்படி ஒரு நீங்கள் வெறும் புகையிலேயே சமையல் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா 300 வருஷத்துக்கு புகைஞ்சிட்டு இருந்தாலும் சமையல் முடியாது. புகையிலேயே சமைக்க முடியுமா? நெருப்பே இல்லாமல் முடியாது. அது மாதிரி தான் எவ்வளோ நாள் ஆனாலும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்மளால் வளரவே முடியாது. ஸோ வளரணுன்னா கொடுத்துருக்கிற வழிமுறையை முறையாக பயிற்சி பண்ணணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.